Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இட்ஸ் லைக் அ ஃபண்டமெண்டல், ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் சீரீஸில் வர ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மணி மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட்னா என்ன, அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அண்ட் அதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளோட ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட், அடுத்தது பார்த்திங்கன்னா மணி மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்டுக்கும் மணி மார்க்கெட்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் நிறையா விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேபிட்டல் மார்க்கெட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன். சிம்பிளுங்க. லாங் டேர்ம் நீட்ஸ்க்காக கடன் கொடுக்கப்படுறது இல்லைன்னா கடன் வாங்குறது, இதுதான் அங்கே நடக்கும். இதே பார்த்திங்கன்னா மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் நீட்காக, அந்த ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது அந்த பீரியட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் இருந்து 364 டேஸ் வரைக்கும் நமக்கு கவர் ஆகும். அதாவது 1 இயர். வித்தின் 1 இயர்க்குள்ளே வாங்கின கடனை கொடுக்கப்படும், இல்லைன்னா 1 இயர்க்காக கடன் கொடுக்கப்படும். சரிங்களா? இதுதான் மணி மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ இன்றைக்கி அந்த மணி மார்க்கெட் பற்றின சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மணி மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கார்ப்பரேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட், இவங்கெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம கவர்மெண்ட் எப்படி இதில் ஃபண்ட் திரட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அரசாங்கத்துக்கு ஏதாவது ஷார்ட் டேர்ம், அதாவது குறுகிய கால பண பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் பாண்ட் மாதிரி வெளியிடுவாங்க. அதன் மூலமாக அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அந்த பற்றாக்குறையை ரெடி பண்ணிவிட்டு வித்தின் 1 இயர்க்குள்ளார நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் டிபி, ட்ரெஷரி பில்ஸ், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி தான் சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பேங்க்ஸ் அண்ட் கார்ப்பரேஷன்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க. தென் பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் நேச்சர். ஷார்ட் டேர்ம் நேச்சராக இருக்கிறனால இது சில இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் ஷார்ட் டேர்ம் கேஷ் நீட்ஸில் இருக்காங்களே, நீட்ஸ் தேவைப்படும் போது அவங்க இதை யூஸ் பண்ணி அவங்களுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைலி லிக்விடிட்டின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளால் ஈஸியாக கடன் வாங்கிக்க முடியும் இங்கே, அண்ட் ஈஸியாக நம்மளால் கட்டிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா லோ ரிஸ்க். இதையே லோ ரிஸ்க் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள கொண்டு போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாமே கவர்மெண்ட்னால் ஆதரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இதோட மெச்சூரிட்டி வித்தின் 1 இயர் அப்படிங்கிறனால ஈஸியாக நம்மளால் கடன் கொடுத்து நம்பிக்கையாக கொடுக்க முடியும், அண்ட் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும். ஏன்னா ஷார்ட் டேர்ம் நீட்ஸ்க்காக வாங்கினால கம்மியாக தான் நம்ம வாங்குவோம். ஸோ ஈஸியாக நம்மளால் திருப்பி கொடுக்க முடியும். ஸோ அதனால இது லோ ரிஸ்க் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இதெல்லாம் இதோடைய ஃபீச்சர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன, அதாவது இந்த மணி மார்க்கெட்டோடைய டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ட்ரெஷரி பில்ஸ், செகண்ட் ஒன் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ், தேர்ட் கமர்ஷியல் பேப்பர், ஃபோர்த் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ், அண்ட் ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் முனிசிபல் செக்யூரிட்டிஸ். இதெல்லாம் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், இன்னும் நிறையா உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வாட் இஸ் மணி மார்க்கெட் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அண்ட் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன, தென் மணி மார்க்கெட்டுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய வீடியோஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் லைக் பட்டனை தட்டி விடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கையோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.